வணக்கம். நம்ம இன்னைக்கு அடுத்த குரூப் 4 கொஷின். ரொம்ப சூப்பரான கொஷின் இது. ஹார்வே மில் பத்தி கேட்டிருக்காங்க. மதுரை ஹார்வே மில். நமக்கு மெட்ராஸோடைய பின்னி மில் பத்தி தெரியும். ஓகேங்களா? அந்த மெட்ராஸோடைய பின்னி மில்லோடைய ஸ்ட்ரைக்கையும், மதுரையோட ஹார்வே மில் ஸ்ட்ரைக்கையும் 2யும் மிக்ஸ் பண்ணி கேட்ட கொஷின் தான் அந்த கொஷின். ரொம்ப சூப்பரான கொஷின். குரூப் 4 2025ல கேட்ட கொஷின். ஓகேவா? இந்த இண்டஸ்ட்ரியல் மில் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் மதுரை ரீஜியன்லேருந்து வர கொஷின். ஓகேங்களா? ரோசாப்பூ காந்தின்னு சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் பற்றி உள்ள கொஷின்ஸ்லாம் இப்போ அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமோ இல்லை லேபர் இயக்கத்திலேயோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஓகேங்களா? தொழிலாளர்கள் இயக்கத்தில் இந்த கேள்வி முக்கியமாக படப்படுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா 1918 தான் மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918. இது யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா பிபி வாடியா, சிங்காரவேலர் இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகே. ஆனால் மதுரை லேபர் யூனியன் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா மதுரை லேபர் யூனியன் அப்படிங்கிறது யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அவரும் ஜே.ஏ. ராமநாதன் அப்படிங்கிறவரும் ஆரம்பிச்சிருப்பார். எந்த இயர் அப்படின்னா 1918. ஓகேங்களா? ஜார்ஜ் ஜோசப் பார்த்தீங்கன்னா லேபர் யூனியனாக இருக்கட்டும், அதே சமயம் லேபர் யூனியனாக இருக்கட்டும், அதே சமயம் பிரான்மலை கல்லருக்காக போராடுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவர் பங்கு கொண்டு நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார். இதில் லேபர் யூனியனில் ஜார்ஜ் ஜோசப் 200 பேர் கொண்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாரு மதுரையில். இந்த ஸ்ட்ரைக்குனால ஜார்ஜ் ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கை ஜே.ஏ. ராமநாதனுங்கிறவர் கண்டினியூ பண்ணியிருப்பார். ஜே.ஏ. ராமநாதனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யார் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னா பி. வரதராஜலு. இவரும் அந்த மீட்டிங்கில் போய் ஸ்பீச் பண்ணியிருப்பார். ஓகேவா? அங்கே ஒரு பேச்சு கொடுத்துருப்பார். ஓகே. வரதராஜலு நாயுடு இவர் காங்கிரஸை சேர்ந்தவர். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருப்பார். இது உங்களுக்கும் தெரியும். தமிழ்நாடுங்கிற பத்திரிகை பிரபஞ்சமித்ரனுங்கிற பத்திரிகையும் வரதராஜலு நாயுடு ஆரம்பித்த பத்திரிகை தான். இந்த மீட்டிங்கில் போயிட்டு அதிகமாக பேசுவார். பிரபஞ்சமித்ரனில் ஹார்வி மில்லை பற்றி அங்கே இருக்கிற லேபருக்கு என்னென்ன கொடுமைகள் நிகழுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஓகேவா? அந்த பிரபஞ்சமித்ரன் பத்திரிகையினால தான் அந்த லேபர் ஸ்ட்ரைக்கு இன்னும் ஒரு கட்டம் மேலே போகும். ஓகேவா? இந்த பிரபஞ்சமித்ரன் பத்திரிகையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேன் பண்ணிடும். 1918 இவரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வரதராஜுலையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த வரதராஜுலு அரெஸ்ட் பண்ணுறது தான் வரதராஜுலு நாயுடு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வரதராஜுலு நாயுடு கேஸ். இந்த கேஸை வாதாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? சி. ராஜகோபாலாச்சாரி இந்த மில் பற்றி எழுதுனாலே அரெஸ்ட் பண்ணி இந்த பத்திரிகையை பேன் பண்ணி 1000 ரூபா ஃபைன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி இந்த கேஸை ஜெயிச்சிடுவார். பிபி வாடியாவுக்கும் மதுரை ஹார்வி மில்லுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிபி வாடியா மெட்ராஸ் லேபர் யூனியனோடைய ஹெட். ஓகேவா? இதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பின்னி அண்ட் கர்நாடிக் மில், அதாவது பக்கிங்ஹம் அண்ட் கர்நாடிக் மில், பின்னி மில்லுன்னு சொல்லக்கூடிய பக்கிங்ஹம் அண்ட் கர்நாடிக் மில்லோடைய போராட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? பக்கிங்ஹம் அண்டு கர்நாடிக் மில்லோடைய போராட்டம் நடந்திருக்கும் 1918. அதுக்கப்புறமா ஹார்வி மில்லில் இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடந்திருக்கும். சரிங்களா? 1920 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், அதாவது பாலியல் துன்புறுத்தல் வேலை செய்யும் இடத்தில் நடந்திருக்கும். சரிங்களா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். இதுக்காகவும் மக்கள் போராடி இருப்பாங்க. பெண்கள் போராடி இருப்பாங்க. பெண்கள் முதல்ல பங்கு கொண்ட மதுரை ஹார்வி மில் போராட்டம் எந்த காலகட்டத்தில்னா 1920. இதுவும் அடுத்த கொஷினில் கேட்கலாம். இது நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட பொட்டன்ஷியல் கொஷின் ஏரியான்னு நான் குரூப் 4க்கு முன்னாடியே போட்டேன். குரூப் 2க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4க்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. அதை பற்றி படிச்சுட்டு போட்டேன். ஹிந்துஸ்தான் நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த நியூஸ் எதுதாங்க. ஓகேவா? முதல்ல பெண்கள் போராடின ஒரு போராட்டம்.
ஓகேவா? இண்டஸ்ட்ரி போராட்டம், இதை பொட்டென்ஷியல் கொஷின் ஏரியானும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வரதராஜுலு நாயுடு 1918 யார் கூட சேர்ந்து போராடினாரு அப்படின்னா ஜே.ஏ. ராமநாதன். இவரு கூட தான் சேர்ந்து போராடி இருப்பாரு. ஏன்னா ஜார்ஜ் ஜோசப் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது வந்து சில வெள்ளை புக்கில் எல்லாம் கிடைக்கிது. ஓகேவா? இந்த புக்கெலாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ஆத்தென்டிக் புக்லேருந்து எடுத்த கொஷின் தான் அது. ஓகேவா? செப்டம்பர் 1918 இவங்க வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. யாரு கூட சேர்ந்து அப்படின்னா ராமநாதன், ஜே.என். ராமநாதன் கூட ஜூன் 1918. ஓகேவா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி புக்ஸ்லேயும் இல்லை வெளியே இந்த மாதிரி போராட்டங்களை பற்றி, கம்யூனிச போராட்டங்களை பற்றி, அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் இயக்கங்களை பற்றி உள்ள புத்தகத்தில் மட்டும்தான் கிடைக்கிது. ஓகேவா? வரதராஜுலு நாயுடு. ஆனால் அந்த வரதராஜுலு நாயுடு கேஸுங்கிறது வெளியே கிடைக்கிது. நமக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கிடைக்கிது. வரதராஜுலு நாயுடு கேஸுங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கிடைக்கிது. இந்த பிரபஞ்சமித்ரனா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கிடைக்குது. ஓகேவா? எதுக்காக அவர் வந்து ட்ரீசனுங்கிற வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு? ஓகேவா? தேச துரோக வழக்கு இதை பற்றி எழுதுனதுனால தேச துரோக வழக்கே கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸு. 1918 பேன் பண்ணப்பட்டோம். ஓகே, சரி, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த ஹார்வி மில்லுங்கிறது 1880 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க விருதப்பட்டி அப்படிங்கிற ஊரில். ஓகேவா? விருதப்பட்டிங்கிற ஊரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதன் பிறகு மதுரைக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த மில்லில் 1000 பேருக்கு மேலே வேலை பார்த்துருப்பாங்க, இன்க்ளூடிங் விமன். 1918 பார்த்தீங்கன்னா ஹார்வி மில் அப்படிங்கிறது 1918 பார்த்தீங்கன்னா ஹார்வி மில் லேபர் யூனியன் அப்படின்னு ஜே.என். ராமநாதனும் ஜார்ஜ் ஜோசப்பும் உருவாக்கியிருப்பாங்க. இதை நம்ம பேசினது தான். 10,000 ஒர்க்கர்கிட்ட வந்து இதன் போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. இது வந்து பிஎன்சி யூனியன், பிஎன்சி மில்லு. வரதராஜுலு நாயுடு இவரை பற்றியும் ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் பார்ப்போம். வரதராஜுலு நாயுடு வந்து ராமநாதன் கூட 1918 மில் டிஸ்பியூட்டில் இருந்திருப்பார். ரேதர் மிஸ்சீவியஸ் அஜிடேட்டர் அப்படின்னு சொல்லப்படுவார். ஓகேங்களா? இவர் காஸ்ட் ரிஃபார்ம், பாலிடிக்ஸு, ஜேர்னலிசம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் கலந்து கொள்வார். 1921 வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பார். தமிழ்நாடுங்கிற ஒரு செய்தித்தாளை ஆரம்பிச்சிருப்பார். முதல்ல வீக்லியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் அது செய்தித்தாளாகவே வர ஆரம்பிச்சிடும். இவர் தாங்க ரொம்ப முக்கியம், ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? இவர் ஒரு லாயர், லேபர் பயனியர், சோஷியல் ரிஃபார்மர். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒய்ஃப் வந்து மதுரா மில்லில் உமன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும் இல்லையா, அதற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? யார்? ஜார்ஜ் ஜோசப் ஒய்ஃபு. ஓகே, இவர் வந்து கேரளா பேஸ்டு செங்கனூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து பிறந்திருப்பார் 1884. இவருடைய பெயர், புனை பெயர் பார்த்தீங்கன்னா ரோசா புதுரை, ரோஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக அப்படின்னா குற்றப்பரம்பரை சட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த சட்டத்தில் பிரான்மலை கள்ளர் மற்றும் மறவர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அடக்கி ஒடுக்கியிருப்பாங்க. அதை எதிர்த்து போராடினவர் தான் ஜார்ஜ் ஜோசப். அதற்காக தான் இவருக்கு வந்து ரோசாப்பூதுரை அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இவர் இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் எடிட்டராக இருப்பார். யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலும் எடிட்டராக இருப்பார். இது போன குரூப் 1ல கேட்கப்பட்ட கொஷின். சரிங்களா? ஓகே, இதன் பிறகு ரவுலட் ஆக்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து மதுரையில் இவர் வந்து நடத்தியிருப்பார். 1938 மதுரையில் வந்து இவர் இருந்திருப்பார். ஓகே, நம்ம இந்த டைம் லைனை பார்த்துருவோம் ஒரு ஷார்ட்டாக. ஹார்வி மில் 1880 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 1918 மதுரை லேபர் யூனியன். 1918 வரதராஜுலு நாயுடு அரெஸ்ட் ஆகிருப்பார், ஸ்ட்ரைக்கில் இன்வால்வ் ஆனதுனால. ஜார்ஜ் ஜோசப் ஆன்டி ரவுலட் ஆக்ஷன்ஸ், ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களில் வந்து கலந்து கொண்டிருப்பார். 1920 மதுரா மில்லில் நடந்த விமன் லெட் ஸ்ட்ரைக். ஓகேவா? பெண்கள் போராட்டம் நடந்திருக்கும். இதுதான் இந்தியாவிலேயே பெண்கள் போராட்டம் முதல்ல நடந்தது மில்லில். அதுவும் வந்து செக்ஷுவல் அஃபென்ஸுக்கு எதிராக. ஓகேவா? கண்டினியூடு காஸ்ட் அண்ட் டெம்பிள் ரிஃபார்ம் ஸ்ட்ரகிள்ஸ், இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாருன்னா ஜார்ஜ் ஜோசப். ஓகேவா? 1938 இயற்கை எழுதியிருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரியான டேட்டாக்களே போதுங்க. எதுக்குமே இந்த கொஷின் வந்து ரொம்ப சூப்பரான கொஷின். ஒரு குரூப் 4 லெவல் கொஷின்னு சொல்ல முடியாது, ஒரு யூபிஎஸ்சி லெவல் கொஷின் தான் அது. ஆனால் இந்த கொஷின்லேருந்து
வருங்காலங்கள்ல அதிகமான கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுல அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. பிரபஞ்சமித்ரனா இருக்கட்டும், வரதராஜுலுவ பத்தியா இருக்கட்டும், ராஜகோபாலாச்சாரி நடத்தின ராஜகோபாலாச்சாரி வரதராஜுலு நாயுடு கேஸா இருக்கட்டும், பிபி வாடியாவை பத்தி இருக்கட்டும், ஜார்ஜ் ஜோசப்பை பத்தியா இருக்கட்டும், மதுரா ஹார்வி மில்லே ஒரு பெரிய ஒரு லேபர் யூனியனோடைய ஸ்ட்ரைக்கு தான். அதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 மதுரை ஹார்வி மில் லேபர் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. கரெக்டு. டாக்டர் பி வரதராஜுலு ஸ்பீச் வாஸ் அன் ஐ ஓப்பனர் டு த கவர்மெண்ட். கரெக்டு. டாக்டர் பி வரதராஜுலு வாஸ் த ஆத்தர் ஆஃப் பிரபஞ்சமித்ரன் மேகசின். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டு. இன்னொன்று ஒரு கொஷின் கேட்குறேன். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் வேலை நிறுத்தம், தென்னிந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் வேலை நிறுத்தம் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் நடந்தது? அது ஹார்வி மில் ஸ்ட்ரைக் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இதில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் டெய்லிக்குமே வந்து ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.